உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்து உயிரோடு இருக்கும்படி இந்த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் பவரை கொடுத்தார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரத்துல ஒரு பெரிய கமிஷனை இந்த சீஷர்களுக்கு கொடுக்கும் பொழுது 18ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினால நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்க. We have received the power of attorney through his name. Amen. அவருடைய நாமத்தின் மேல் நம்ம அதிகாரம் பெற்றிருக்கோம். இன்றைக்கும் அவருடைய நாமத்தின் அதிகாரத்தோடு நீங்க எதை கேட்டாலும் கர்த்தர் செய்வேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அவருடைய நாமம் மேலான நாமம். அவருடைய நாமத்திற்கு வல்லமை உண்டு. அவருடைய நாமத்திற்கு அதிகாரம் உண்டு. இன்றைக்கு இயேசுவானவர் இல்ல, ஆனா இயேசுவின் நாமத்துல நீங்களும் நானும் இருக்கிறோம். ஹல்லேலூயா. அதுதான் இந்த பிளேஸ் ஆஃப் someone else. இந்த பவர் ஆஃப் அட்டார்னி யாரு கொடுப்பீங்க? வேற ஒருத்தருக்கு. அந்த வேற ஒருத்தர் வேற யாரும் இல்ல, நீங்களும் நானும் தான். உண்மையிலே இது சகாயம் தானே? சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், ஆடி உம்மை துதிப்பேன். ஆண்டவர் நன்றி சொல்லி பாடுவீங்களா? சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். அதனாலதான் அப்போஸ்தலர் 3ல பேதுருவும் யோவானும் சொல்றாங்க, அது பார் பொன்னும் வெள்ளியும் என்கிட்ட, அதெல்லாம் எனக்கு பவர் கிடையாது. இன்றைக்கு நாம் வைத்திருக்கிற பொன்னோ வெள்ளியோ பவர்னு யோசிச்சீங்கன்னா நத்திங். ஆனா இயேசுவின் நாமத்தை நான் யூஸ் பண்றேன், நீ எழுந்து நட என்று சொல்றாரு. அன்றைக்கு அற்புதம் நடந்துச்சு. எந்த அதிகாரத்துல தெரியுமா? இயேசுவின் நாமம் என்கிற அதிகாரத்துல அன்றைக்கு செயல்பட்ட சீஷர்களை போல இன்றைக்கு நீங்களும் நானும் செயல்படுவோம் என்றால் தேவ சித்தத்தை நிறைவேற்றுவோம். ஆசையா இல்லையா தேவ சித்தத்தை நிறைவேற்றணும்? இயேசு மாதிரியே நிறைவேற்றணும்னு ஆசை இல்ல. அப்ப அவர் என்னெல்லாம் பெற்றுக்கொண்டாரோ அதை நாமும் பெற்றுக் கொள்ளுகிறோம் என்பதை நாம் உணர்ந்து அதை பிரயோகப்படுத்த, அதை நம்ம யூஸ் பண்ணும் பொழுது தேவ சித்தத்தை நிறைவேற்றுவோம். ஆமென். ஜெசிமா, ஒரு லேண்டுக்கு பவர் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பவரை யார் வாங்குறாங்களோ அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அவர் உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் அந்த பவர் செல்லும். அந்த இடத்தை விற்கிறதுக்கோ வாங்குறதுக்கோ லீஸ் விடுறதுக்கோ வாடகை விடுறதுக்கோ என்ன வேணாலும் அவர் பண்ணலாம். ஆனா எல்லாமே யார் பேர்ல தெரியுமா நடக்கும்? அந்த ஒரிஜினல் ஓனர் பேர்ல தான் நடக்கும். இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினால சகலமும் உங்கள் வாழ்க்கையில நடக்கும். என்ன தெரியுமா? நிறைய நேரங்களில் we don't use the name of Jesus. Can we sing that song? இயேசு நாமம், இயேசு நாமம். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க படுகின்ற எல்லா வேதனைகள், பிசாசுடைய எல்லா போராட்டங்கள், கடனிலே தவிக்கிற எல்லா தவிப்புகள் எல்லாவற்றுக்கும் விரோதமாக இயேசுவின் நாமத்துல பேசுங்க. God has given you the authority to speak over this. விரியன் பாம்புகளின் மேலும் சர்ப்பங்களின் மேலும் நடப்பதற்கு அதிகாரத்தை கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம பயந்து போய் உட்காருவதற்காக அல்ல. இன்னைக்கு தேவ திட்டத்தை நீங்க நிறைவேற்றணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா speak with the power in the name of Jesus. Amen. பண்ணலாமா? இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம். இந்த பாட்டை பாடிட்டே இருக்கும் பொழுது எந்தெந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் உங்களுக்கு விரோதமாய் வந்து நிற்குதோ எல்லா பிரச்சனைகளுக்கு விரோதமாய் இயேசுவின் நாமத்துல பேசுங்க. God has given you the power and the authority. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு முதல்ல ஆண்டவருக்கு இருந்து என்னெல்லாம் பெற்றிருக்கிறோம்? இயேசு கிறிஸ்து என்னெல்லாம் பெற்றுக்கொண்டார்? முதல்ல பீப்பிள், ஜனக்கூட்டம். இரண்டாவது அதிகாரம், பவர். இரண்டாவது என்ன?
பவர். மூன்றாவது அவர் பெற்றுக்கொண்ட ஒரு விஷயம் என்னன்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனம் சொல்லுகிறது, பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்ததே தேவனால் நியமிக்கப்பட்ட கிரியையை செய்து முடிப்பதற்காக தான். அப்ப என்ன பெற்றுக்கொண்டிருக்கிறார் தெரியுமா? நியமித்த கிரியை. இன்றைக்கு நீங்க ஏதோ வரல, ஏனோ தானோன்னு வரல, ஒரு நியமிக்கப்பட்ட கிரியையை நீங்கள் செய்து முடிப்பதற்காக தான் இந்த உலகத்துல நம்ம இருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவருடைய நியமிக்கப்பட்ட கிரியை என்ன தெரியுமா? சிலுவை. எஸ், அதனாலதான் அவர் நிறைய அற்புதங்களை செய்யும் பொழுது அவருடைய ஊர்ல இருந்து நிறைய பேர் வந்து, அவருடைய சகோதரர்கள் எல்லாம் வந்தது, பார் நீ வந்து சூப்பரா பண்ற, நீ என்ன பண்ண, ரொம்ப பிரபலமாகணும்னு நினைச்சா இதெல்லாம் நீ பண்ணு, பிரபலமாகணும். என்ன ஆகணும்? பிரபலம். ஆண்டவர் பிரபலமாகிறதுக்காக வந்தாரு? பரிதாபமாவதற்காக வந்தவர் அவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமல்ல, நம்ம எல்லாருமே தேவனிடத்துல இருந்து பெற்றுக் கொண்டிருப்பது என்ன தெரியுமா? ஒரு நியமிக்கப்பட்ட கிரியை. That is called purpose. That is called purpose. அந்த பர்பஸை நீங்க நிறைவேற்றி முடிப்பதற்காகவே இந்த உலகத்துல வந்திருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அந்த பர்பஸ் அப்படிங்கிற ட்ராக் இருக்கு பாத்தீங்களா? அந்த ஒரு ஓட்டத்துல ஒரு ஓட்டப்பந்தயம் வச்சுக்கோங்களேன். அந்த ட்ராக்குக்கு கரெக்டா நீங்க வந்துட்டீங்கன்னா ஓட்டம் பயங்கர வேகமா இருக்கும். எல்லாம் அனுகூலமாய் மாறும் உங்களை சுற்றிலும் இருக்கிற காரியங்கள். ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் அப்படின்னு ஒரு மூவி பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருமே. அதுல இந்த கார் ரேசிங் தான் நிறைய வரும். ஒரு பர்டிகுலர் டைம்ல எல்லா நேரமும் அந்த என்ஜினை ஆன் பண்ண மாட்டாங்க, ஹை ஸ்பீட் என்ஜினை. ஏற்கனவே ஸ்பீட்ல தான் போவாங்க. ஏதோ ஒரு பர்டிகுலர் என்ஜின் இருக்கு, ஐம் நாட் வெரி ஷுவர், V8 நினைக்கிறேன் அந்த என்ஜின் பேர், எனக்கு ரொம்ப ஷுவரா இல்ல. இந்த ரேஸ் கார்ஸ் எல்லாம் ஃபாஸ்ட், ரொம்ப ஃபாஸ்டா ஓடும், நம்ம நார்மல் கார்ஸை விட ரொம்ப ஃபாஸ்டா ஓடும். ஆனா ஒரு பர்டிகுலர் டைம், எப்போ சூழ்நிலைகள் அவர்கள் யூஸ் பண்ணணும்னு இருக்குதோ அந்த நேரத்துல ஒரு ஸ்விட்ச் ஆன் பண்ணுவாங்க, மின்னல் வேகத்துல பறக்கும் கார். பார்த்திருக்கீங்களா? என்னைக்கு நீங்க பர்பஸ் அப்படிங்கிற ட்ராக்குள்ள, எங்க ஐயா சொன்னார், 36th இயர்ல I found out my purpose. I can say so boldly. என்னால தைரியமா சொல்ல முடியும், அந்த நிமிஷத்துல இருந்து எங்களுடைய ஓட்டம் வேகமாயிடுச்சு. ஏன் தெரியுமா? ஆண்டவர் உங்க பர்பஸ்க்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா கர்த்தர் தீவிரமாய் காரியங்களை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் 30 ஆண்டு வரையில அந்த பர்பஸ்க்கு என்று ஆயத்தம் படுத்தி கொண்டிருந்தார். 30ஆம் ஆண்டு when he came into ministry, அதுதான் அவருடைய பர்பஸ். அந்த 3.5 ஆண்டுகளுடைய நியமிக்கப்பட்ட கிரியையை அவர் நிறைவேற்றும் பொழுது தீவிரமான காரியங்களை கர்த்தர் நடப்பிக்க செய்தார். அற்புதங்கள் பயங்கரமா நடந்துச்சு, திரளா நடந்துச்சு. குருடர்கள் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சாங்க, செவிடர்கள் கேட்க ஆரம்பிச்சாங்க. ஜனக்கூட்டம், அவரை தொட்டவர்கள் சுகமானார்கள். அவர் யாரெல்லாம் போய் தொட்டாரோ அவர்கள் எல்லாம் சுகமானாங்க. Everything happened so powerfully. இன்றைக்கு உங்களுக்கு என்று நியமிக்கப்பட்ட கிரியைக்குள்ள நீங்கள் அலைன் ஆகும் பொழுது கர்த்தர் தீவிரமா எல்லாவற்றையும் நிறைவேற்றுவார். தெய்வ சித்தத்தை நீங்கள் நிறைவேற்றுவீங்க. மூன்றாவது நாம் பெற்றுக்கொண்டிருக்கிற காரியம் என்ன தெரியுமா? பர்பஸ், நியமிக்கப்பட்ட கிரியை. இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டார். ஆமென், ஆமென். இந்த அடிக்கடி சொல்வாங்க, எது உங்களுக்கு என்று நியமிக்கப்பட்டதோ அதுல உங்களுடைய ஓட்டமும் வேகமா இருக்கும், உங்க அபிஷேகமும் அளவில்லாம இருக்கும். You will be anointed greatly for that purpose. Hallelujah. எது உங்க பர்பஸ் இல்லையோ, எது பர்பஸ்க்கு வெளியில போயிட்டு இருக்கீங்களோ, it will drain out your anointing. உங்களுடைய அனாயிண்டிங்க கம்ப்ளீட்டா ட்ரெயின் அவுட் பண்ணும். ஒரு வார்த்தை சொன்னார்லப்பா அந்த தேவ மனுஷன் நம்ம இடத்துல, அதை சொல்வீங்களா தான்? நீங்க எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும், எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் வெயிட்டா இருந்தாலும் அது வெயிட்டே இருக்காது. ஆண்டோடைய சித்தம் அது இருந்துச்சுன்னா 1000 கிலோ தூக்கி தலைமையில வச்சாலும் வெயிட்டே இருக்காது, லகுவா இருக்கும். லகுவா இருக்கும்.
ஆனால் ஆண்டுடைய சித்தம் இல்லாமல் சின்ன கூழாங்கல்ல எடுத்து தலைமையில வச்சாலும் தலை பாரமாக தான் இருக்கும். என்னது ஆண்டுடைய சித்தம் இல்லை. இஃப் யூ ஆர் இன் த பர்பஸ் யூ வில் ஹாவ் கிளாரிட்டி, தெளிவு. நான் என்ன செய்ய போகிறேன், எனக்கு என்ன தேவை, நான் எங்கே போகிறேன், இது எல்லாத்துலேயுமே ஒரு தெளிவு இருக்கும். ஒரு டனலுக்குள்ளே இருக்கிற மாதிரி இந்த பக்கம் ஏறிட்டா அந்த பக்கம் போய் டனல் முடிஞ்சு நம்ம போய் இறங்கிடுவோம். ஆனால் அதுவே நம்ம பர்பஸில் இல்லைன்னா அது பாதை சீரான பாதையாக இருக்காது. இங்கே அங்கே அப்படி இப்படின்னு எல்லாத்தையுமே யோசிச்சுக்கிட்டு இருக்கும். எதை வேணாலும் ட்ரை பண்ணோம். when you are into the purpose, ஏன்னா இந்த திட்டத்தை நிறைவேற்றி முடிப்பதற்காகத்தான் கர்த்தர் உங்களை பிறக்க வச்சிருக்கிறார். ஆமென். இது நீங்க தான் செய்து முடிக்கணும். அப்போ ஆண்டவர் தனக்கு நியமித்த ஓட்டத்தை அவர் மேல வச்சிருந்த திட்டத்தை செய்து முடிக்கிறதுக்கு அவர் ரெடியா இருந்தாரு. தன்னை அர்ப்பணிச்சார், அதை கரெக்டா செஞ்சு முடிச்சிட்டார். அதுலதான் நம்ம சிலுவையில பாக்குறோம். நான் என்ன பண்ணிட்டேன், முடிஞ்சதுன்னு சொல்றாரு, என் ஆவியை ஒப்புவிக்கிறேன்னு சொல்றாரு. அவருடைய சீடனா இருக்கிற, அவருடைய அப்போஸ்தலனா இருக்கிற பவுல் அதான் சொன்னார், ஓட்டத்தை போராடி ஓடி முடிச்சேன்னு சொல்றாரு. இன்னைக்கு நம்முடைய ஓட்டத்தை ஓடி முடிக்கிறதுக்கு இந்த பர்பஸ் அவர் நமக்கு வச்சிருக்கிறார். அந்த பர்பஸை நம்ம தெரிந்து கொள்ளும் பொழுது ஓட்டம் தெளிவா சூப்பரா அழகா இருக்கும். ஆமென். தெளிவு இருக்கும். Thank you அக்கா for that word. தெளிவு இருக்கும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்ட அவர் வந்ததே எதற்காக? இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரையும் தேவ ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்காக தானே வந்தார். அப்படி ஒரு சான்ஸை, தேவ ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்குண்டான சான்ஸை மலை மேல கொண்டு போய் சாத்தா அவர்கிட்ட சொல்றாரு, இத பாரு, என்கிட்ட பணிஞ்சிரு, என்னை பணிந்து கொள், இங்க இருக்கிற எல்லா ராஜ்யத்தையும் எல்லாத்தையும் யாரு உங்ககிட்ட கொடுத்துறேன். ஆண்டவர் எதுக்கு வந்தாரு? தேவ ராஜ்யத்தை ஸ்தாபிக்க. ஐடியா நல்லா இருக்குல்ல அப்படின்னு அவர் ஓகே சொன்னாரா? That was not his purpose. That was not the purpose. அந்த அவுட்கம் இருக்கணும்னா, தேவ சித்தம் நிறைவேறணும்னா, உங்களுக்கென்று நியமிக்கப்பட்ட கிரியைகளை நீங்கள் செய்து முடிப்பீர்களானால் தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் மாறுவீர்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம பெற்றுக்கொள்ளுகிற மூன்றாவது விஷயம் என்ன தெரியுமா? பர்பஸ். ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்க்கலாமா? முதல் விஷயம் என்ன பெற்றுக்கொண்டிருக்கிறோம்? people, உங்களை சுற்றிலும் இருக்கும் ஜனங்களை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இரண்டாவது, we have received power, authority, அதிகாரத்தை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். மூன்றாவது, நியமிக்கப்பட்ட கிரியை, purpose நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிறோம். நான்காவது ஒரு விஷயத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவின் இடத்துல இருந்து பெற்றுக்கொண்டிருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தினுடைய 8ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஆண்டவர் கிட்ட இருந்து ஜீசஸ் பெற்றுக்கொண்ட நான்காவது விஷயம் என்ன தெரியுமா? வார்த்தை, வேர்ட். ஆண்டவர் சொல்வாரு, நான் சுயமா எதுவும் பேசல, நான் சுயமா எதுவும் செய்யல, நான் சுயமா எதையுமே நான் பேசுவதில்லை, நான் பேசுவதெல்லாம் யார் எனக்கு கற்றுக் கொடுத்தது? பிதாவானவர் எனக்கு கற்றுக் கொடுத்த வார்த்தைகள். அதே வார்த்தைகளை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிறார். God has given us the promise. God has given us the word. Amen. இன்றைக்கு அந்த வார்த்தையின் மேல் கட்டப்பட்டவர்களாய் நாம் இருக்கும் பொழுது தேவ சித்தத்தை நிறைவேற்றுவோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வார்த்தையில கட்டப்பட்டவர். கரெக்டா? ஆமாவா? என் பேர் மீனாட்சி. நான் புது பெருங்கலத்தூர்ல இருந்து வரேன். இங்க வந்து மகளிர் சுய தொழில் கத்துக்கிறதுக்காண்டி டெய்லரிங் சொல்லி தராங்க. இது 4 month கோர்ஸ். நல்லா சொல்லி கொடுக்குறாங்க. நான் வந்து 2 வாரம் தான் ஆகுது. அதுக்குள்ளேயும் நான் நல்லா கத்துக்கிறேன். இங்க வந்து நம்ம டெய்லரிங் மட்டும் இல்லாம நம்ம கிட்ட அக்காங்க வந்து நல்லா நம்ம ஃபேமிலியாவும் நடந்துக்கிறாங்க. நம்ம குடும்பத்தை பத்தி சொல்லி கொடுக்குறாங்க. நம்ம குழந்தைகிட்ட எப்படி நடக்கணும், நம்ம குடும்பத்துல எப்படி இருக்கணும், எல்லாத்தையும் பத்தி சொல்லி தராங்க. இங்க வந்து நமக்கு 4 month டெய்லரிங் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம எக்ஸாம் வைப்பாங்க. அதுல நமக்கு நல்ல பெனிஃபிட் இருக்குது.